தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழகத்திலிருந்து ஒரு பிஎம் வரணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார். அவர் கனவு காணுங்கள் நிஜமாகும் அப்படின்னாங்க. ஆதவ் அர்ஜுனாவின் கனவு நிஜமாகுமா அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கு. அதற்கு பதில் சொல்லும் விதமாக சி ஓட்டரில் 3வது இடத்திற்கு பிரதமர் போட்டியில் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். 49% மோடி இருந்தாலும் 27% ராகுல் காந்தி இருந்தாலும் அதே கூட்டணியில் இருக்கிற விஜய் அவர்கள் 9.2% எடுத்திருக்கிறார். இங்கே 3வது இடத்தை தக்க வச்சிருக்காரு. ரொம்ப எண்ணிக்கை குறைவு அப்படின்னு பார்த்தா கூட அவருக்கு பிறகாக இருக்கிறார் யாரும் 2% தாண்டல. அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சரி, அகிலேஷ் யாதவாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி 9% அவருக்கு வந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி விஜய்க்கு கேரளாவில் என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கிறது, கர்நாடகாவில் என்ன வரவேற்பு இருக்கிறது, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கிற வரவேற்புகளையும் பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, விஜய் அவர்கள் பிரதமர் ஆவார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதற்கு பின்னணியில் என்ன இருக்குது? ஏன்னா ஆரம்ப கட்டங்களில் விஜய் அவர்கள் முதல்வர் ஆவாரா அப்படின்னு பேசுகிறப்ப நம்ம எல்லாருமே ஆக மாட்டார் அப்படின்னு பேசிட்டு இருந்தால் கூட அதை சாத்தியப்பட்டு காமிச்சிருக்காங்க. அப்போ இதற்கு பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கிறது, எப்படி விஜய் அவர்கள் 3வது இடத்துக்கு வந்தார் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கிறது. சி ஓட்டர் கருத்து கணிப்பில் அவருக்கு 3வது இடம் கொடுத்திருந்தால் கூட அதில் நிறைய விவரங்கள் முழுமையாக கொடுக்கல, என்ன மாதிரியான சாம்பிள் எடுத்தாங்கன்னு. ஆனாலும் கூட மக்கள் இருக்கிற அந்த உணர்வுகள், ஜென் ஜி தலைமுறையினர்கள் அவர்களுக்கு விஜய் மீது ஒரு பற்று இருக்கிறது, அவர் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு பெருவாரியாக நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் கலன் யதார்த்தமா, இல்லை இதில் வேறு ஏதேனும் செய்திகள் இருக்கிறா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியை தான் உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. எதிர்கால பிரதமர் விஜய், மோடி ராகுல் வரிசையில் 3வது இடம் வந்தது எப்படி என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் சிவா பரமேஸ்வரன், பத்திரிகையாளர். வணக்கம் சார். மற்றும் பாக்கி பத்திரிகையாளர். வணக்கம் சார். சார் பாக்கி சார், நான் உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். ஜென்சியோட ரொம்ப கனெக்ட் ஆகி இருக்க மூத்த பத்திரிகையாளர்லாம் எல்லாம் ரொம்ப இளைய தலைமுறைக்கான ஒரு மனநிலையோடு இருக்கிற நீங்கள், இப்போ ஜென்சி கிட்ட தான் அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு விஜய்க்கு இருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. மற்ற மாநிலங்கள் இருக்கிற இளைஞர்கள் கூட விஜய்க்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டியிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த கருத்து கணிப்பு எங்கெங்கு நடத்தப்பட்டது, யார் யாரெல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க, எந்தெந்த மாநிலத்தினர் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இல்லைனா கூட அதே விஜய்க்கு எப்படியான பேட்டர்னில் பண்ணாங்களோ அதுதான் மற்றவர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப விஜய் அவர்கள் 9.2% எடுத்து ஒரு 3வது இடத்துல இருக்காரு. 4வது 5வது இடங்களில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா 2%, 1% தான் இருக்காங்க. அப்போ 4வது இடங்களில் இருக்கவங்க முதல் 3வது இடத்திற்கு விஜய் கிட்ட கூட வர முடியாது. நம்பர் 1ல் இருக்கார் மோடி. ஸோ அவரும் ரொம்ப தூரத்தில் இருக்கார், நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்படியான ஒரு பெரிய வரவேற்பு எப்படி கிடைத்திருக்கிறது, எப்படி சாத்தியம்? ஒரு தகவல், இந்த புள்ளி விவரம் நானும் இது சமூக ஊடகங்களில் பார்த்தேன். முதல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 49 விழுக்காடு, அடுத்து ராகுல் காந்திக்கு 27 விழுக்காடு, 3வதாக சி ஜோசப் விஜய் அவருக்கு 9 சம்திங் வச்சுக்கணும், 9.2% சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கற்பாம்பூச்சி இதோ ஒன்று இருக்க அதுக்கு 1% சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் அந்த அதுக்கு போல். நம்பர் 1, இது எப்படி தரவு எடுத்தாங்க, என்ன மெத்தடாலஜி ஹஸ் பீன் ஃபாலோடு? இப்போ கருத்து கணிப்பு, வாக்கு கணிப்பெல்லாம் இவ்வளோ நடத்துகிற தேர்தல் சமயத்திலலாம் அதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி சிஸ்டம் இருக்குது, நடைமுறை இருக்குது. எந்த கருவி மூலமாக, எந்த செயல்பாட்டின் மூலமாக இந்த எண்ணிக்கையை கொண்டு வருகிறோம் என்கிற ஒரு வரைமுறை இருக்குது. இதுக்கே எந்த வரைமுறையும் தெரியல. ஆனால் அதில் இது ஒரு பக்கம். அதில் கூட இப்போது பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் 49 விழுக்காடு, சரி, அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போவே சார் அங்கே சவுண்ட் வருது, கொஞ்சம் அது பாருங்கள், இல்லைன்னா மியூட் பண்ணிக்கங்க, நீங்கள் பேசுகிறப்ப ஆன் பண்ணிக்கலாம் சார். தொடர்ந்து நீங்கள் பேசுங்க. இப்போது பாரத பிரதமருக்கு 49 விழுக்காடுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே.
அப்படி இருந்தால் ஒருவேளை பாஜக என்று எடுத்துக்கொண்டால் பாஜகவில் யாரெல்லாம் அடுத்த பிரைம் மினிஸ்டர், நரேந்திர மோடி இல்லை நிதின் கட்காரி இல்லை அமித்ஷா அல்லது யோகி, அப்புறம் காங்கிரஸ்னால் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, யாரும் சொல்லுங்க, தப்பு நான் சொல்ல, ஒவ்வொரு கட்சி பிரதானப்படுத்தி அவர்கள் இருந்து கொண்டு வரலாம், அது இயல்பாக இருக்கும். அந்த லாஜிக்கு இதில் அப்ளை பண்ணலை. அது ஒரு பக்கம். நான் என்ன சொல்கிறேன், முதல் 2 இடங்களில் இருப்பவர்கள், ஒருவர் நரேந்திர மோடி அவர்கள், 2வது 27% பெற்றுள்ள ராகுல் காந்தி. நல்லா கவனிக்கணுங்க, இன்னமும் இனியும் தேசிய கட்சியின் தலைவர்கள் தான் பிரதமர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்கள் மைனாரிட்டி அரசு மெஜாரிட்டி அரசு, நான் ஜவஹர்லால் நேருவிலேருந்து நரேந்திர மோடி வரையில் சொல்லுகிறேன், மாநில கட்சியினுடைய தலைவர்களை பிரதமர்களாக முன்னிறுத்திய சம்பவங்கள் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஜவஹர்லால் எடுத்துங்க, இடைக்காலத்தில் பார்த்துங்க, விபி சிங் ஜனதாதள், சந்திரசேகர் ஜனதாதளத்தில் பிரிஞ்ச சமாஜ்வாதி ஜனதா கட்சி, ஐக்கிய குஜரால் ஜனதாதள், தேவகவுடா ஜனதாதள், வாஜ்பாய் பாஜக, நரேந்திர மோடி பாஜக, மன்மோகன் சிங் காங்கிரஸ். எப்படி பார்த்தாலும் ஸோ இந்த கட்சிகள் எல்லாமே தேசிய கட்சிகள். தேசிய கட்சிகள் மட்டுமே பிரதமர் ஆவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறாள் என்கிற மனநிலை இந்தியாவுக்கு உண்டு. சார், நம்ம இப்படி வேணால் புரிஞ்சுக்கலாமா சார்? தாவேகா தேசிய கட்சியாக மலரும், அதற்கான வாய்ப்புகள் 9% இருக்கு. அந்த ஓகே, அந்த எண்ணம் என்டி ராமாராவுக்கு இருந்தது. என்டி ராமாராவுக்கு யாரோ ஜோசியம் சொல்லிட்டாங்களாம், அப்போ தான் தெலுங்கு தேசத்தை பாரத தேசம்னு மாற்றலாம் என்கிற ஒரு பரிசீலனை அவர் இருந்ததாக 84 பதிவுகள் உண்டு. பின்னாடி அவர் மறைந்து விட்டார், அது சூழல். இப்போது கூட தெலுங்கானா அமைப்பு, தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதியை பாரதிய ராஷ்ட்ரிய சமிதின்னு அவர் உருவாக்கினது கூட ஒரு நேஷ்னல் பர்ஸ்பெக்டிவ், தப்பு கிடையாது, அது அவங்க விருப்பம் சார். ஒரு மாநில தலைவர் தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்வதில் ஒன்றும், இது எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருந்தால். திரிணாமுல் காங்கிரஸ் கூட ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கூட 2 மாநில கட்சிகள். அதிமுகவும் அந்த நிலைப்பாடுகளை எடுத்தாங்க, மற்ற மாநிலங்களில் போட்டியிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அனைத்து இந்தியா அண்ணா திமுக. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரியல் இன்ஸ்பிரிட் திரிணாமுல் இங்கே நின்றா ஜெயிக்க முடியுமா? அதிமுக வெஸ்ட் பெங்கால் நின்றா ஜெயிக்க முடியுமா? நான் சொல்கிறேன்னா, அது ஒரு தேசிய கட்சிங்கிறது தான் நம்ம பிரதமராக ஏற்றுக்கிற ஒரு பொதுவான அபிப்பிராயம் தானே. தேசத்தில் உள்ள தலைவன் தானே, மாநிலத்த தலைவர்லாம் இவர் இருக்கலாம். நான் அதை கூட நான் குறை சொல்லலை. தாவேகா தேசிய கட்சியாக வந்தால், நாளைக்கே வந்தால், ஒரு பரவலான இடங்களில் அங்கீகரிக்கப்பட்டால், ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதற்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக சார். வெறும் ஆர்வத்தின் அடிப்படையில் ஒரு பிரதமராக ஏற்புடையதில்லை. அதே சமயத்தில் வேறு சில தகவல்களும் உண்டு, அதை பின்னாடி தொடர்ந்து பேசலாம் சார். சிவா பரமேஸ்வரன் சார், இப்போ பாக்கி சார் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு, தேசிய கட்சி இருக்கிறவங்க தான் பிரதமராக வர முடியும் அப்படின்னு. அடுத்த கேள்விக்கு, விஜய் கட்சி தேசிய கட்சியாக வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இங்கே கேட்கப்பட்ட கேள்விகள் யாரை பிரதமராக ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு. இல்லை நமக்கு தெளிவான டீட்டெயில் இல்லைன்னா கூட தமிழகத்தில் மட்டும் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்காது அப்படின்னு நம்ம நம்புகிறோம், அப்படியா நினச்சிக்கிறோம். அப்படி கேட்கப்பட்டு மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களோட கருத்துக்களும் எடுத்துக்கொண்டு 9.2% வருதுன்னா, அப்போ தாவேகாவை தங்களுடைய மாநிலத்திலும் ஒரு கட்சியாக அங்கீகரிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதுக்கு தாவேகாவினர் தான் சரியான பதிலே சொல்ல முடியும். அவர்கள் மாநில கட்சியாக இருக்க விரும்புகிறார்களா அல்லது தேசிய கட்சியாக தங்களை உருமாற்றிக் கொண்டு தேசிய அளவில் தங்களுடைய கொள்கைகளை அவர்கள் தயாரா இருக்காங்களாங்கிறது நம்ம அவர்கிட்ட கேட்டுக்கோ, நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா 9.2% 3வது இடத்தில் பெற்று விஜய் அவர்கள் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாநில மக்களோட புரிதல்கள் என்னவாக இருக்கும்? இந்த தரவுகளின் அடிப்படையில் விஜய் கட்சியை மாநில கட்சியை தாண்டி ஒரு தேசிய கட்சியாக அல்லது அண்டை மாநிலங்கள் தங்களுடைய கட்சிகளாக தங்களுடைய விருப்ப தேர்வாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான். அப்ப அந்த கேள்விக்கான பதில் அந்த தரவுகள்ல தான் இருக்குது. முதலாவதாக இப்படியான இந்த கருத்து கணிப்புல சில கேள்விகள் இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பில் நம்பகத்தன்மை இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது என்று சொல்வதற்கு பதிலாக அதில் சில கேள்விகள் இருக்கின்றன. முதலாவதாக, இந்த கருத்து கணிப்பு எந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்டது? அது நேரடியாக களத்திற்கு சென்று தேசிய தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தல், இந்தியாவில் யார் ஆட்சியை அமைக்க போகின்றார்கள் என்றால் 543 தொகுதிகளிலும் நேரடியாக சென்று
களத்தில் அந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதா இல்லது இணையதளம் மூலமாக நடத்தப்பட்டதா? வாட் இஸ் தி சாம்பிள் சைஸ்? எத்தனை பேரிடம் கருத்து கேட்கப்பட்டது? என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது என்று இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, என்னை போன்றோ இல்ல ஒரு பாக்கி போன்றோ இல்ல மூத்த பத்திரிகையாளர் இருக்கக்கூடியவர்கள் சில 10 ஆண்டுகளாக இந்த கருத்து கணிப்புகளை பார்க்கிறோம். அந்த கருத்து கணிப்புகளில் சில அடிப்படை இலக்கணங்கள் இருக்கு. அந்த இலக்கணங்களுக்குள்ள இந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பு வந்துதாங்கிறது ஒரு கேள்வி. அதை விட மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்திய நாடாளுமன்றத்திற்கு 2029ஆம் ஆண்டு மே மாத அளவில் தான் தேர்தல். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இது தேசம் எப்படி நினைக்கிறது என்கின்ற அந்த கருத்து கணிப்புக்கான தேவை என்ன இருக்கிறது? இன்னொன்னு, இதை எதை ஒட்டி பார்க்க வைக்கிறது என்றால், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா சொன்னதுடன் இதை இணைத்து பார்க்க முடியுமா என்கின்ற பல கேள்விகளும் சமூக ஊடகங்களும் சமூக வலைதளங்களில் எழுப்பப்படுகின்றன. இப்ப இந்திய மிகவும் பிரதமராக வருவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் என்று 49 விழுக்காடு பிரதமர் மோடி அவர்களையும், இரண்டாவதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 27 விழுக்காடுகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களை 9.2 விழுக்காடு மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்றால் இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த விஜய்க்கான ஆதரவு அல்லது அந்த மக்களுடைய அந்த அபிமானம் என்பது மிக மிக அதிகமாக தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இதுவரை தமிழ்நாட்டில் மட்டுமே தேர்தல் களத்தில் நின்று இருக்கின்றார்கள். மற்ற மாநிலங்களில் தேர்தல்களில் போட்டியிடவில்லை. தமிழ்நாட்டிற்கு வெளியே அவர்கள் கட்சி ரீதியாக இதுவரைக்கும் பெரிய ஆளுமை செலுத்தியதாகவோ வளர்ந்து வருவதாகவோ அதற்கான அறிகுறிகள் எதுவுமே கிடையாது. அதனால சிவா பரமேஸ்வரன் சார், நான் என்னோட ஒரு சின்ன குறுக்கீடுக்கு, இப்ப தமிழகத்துல கேட்கப்பட்டால் தமிழகத்துல இருக்கிற இந்த அரசியல் நிலைமையில விஜய் அவர்களை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ பீகார்லேயோ ஒரிசாவிலேயோ கேட்டிருந்தா அங்கு யாரெல்லாம் அங்கே வாய்ப்புகள் இருக்கோ அங்கே சொல்லியிருப்பாங்க. நம்ம அப்படி பஞ்சாபில் கேட்டிருந்தா கண்டிப்பாக கெஜ்ரிவால் அவர்களை சொல்லியிருக்க போகிறாங்க. அப்படியா பார்க்குறப்ப இந்த 1%, 2% மட்டுமே மற்றவர்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்ப அங்கே மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற அவர்களை அந்த மக்கள் அந்த கட்சிக்காரங்களே கைவிட்டிருப்பாங்களா? அவங்களே இந்த பதில சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுதான் திருப்பி திருப்பி சொல்றது. அந்த சாம்பிள் சைஸ் என்ன, எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு சாம்பிள் சைஸ் எடுக்கப்பட்டதுக்கு ஒரு கேள்வி. ஒரு உதாரணத்துக்கு வைப்போமே, ஒரு அகாடமிக் டிஸ்கஷனுக்காக இந்தியா முழுவதும் ஒரு 5000 பேரிடம் கேள்விகள் கேட்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 1000 பேர், இந்தியாவின் இதர மாநிலங்களிலிருந்து 4000 பேர் அப்படின்னா, அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 1000 பேர்ல பெருவாரியாக என்ன கருத்துக்களை சொல்லி இருப்பார்கள் என்று தெரியும். அதுதான் அந்த சர்வேயை என்ன பண்ணணும்னா, சாதாரண பொது வெளியில் வைக்கும் பொழுது கீழே அடிக்குறிப்பு இருக்கும். அந்த அடிக்குறிப்புல மிக தெளிவா இருக்கணும். இந்த சர்வே இந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்டது, இவ்வளவு சாம்பிள் சைஸ், ஆண் இவ்வளோ, பெண் இவ்வளோ, ரூரல் இவ்வளோ, அர்பன் இவ்வளோ, எஜுகேட்டட், இல்லிட்ரேட், இப்படி பலவிதமான அது பைசெக்ட் பண்ண, அதை பகுப்பாய்வு செய்யணும். அது எதுவுமே இல்லாத பொழுது அப்ப தமிழ்நாட்டிலிருந்து, அதுவும் ஆட்சிக்கு 100 நாட்களே ஆன ஒரு கட்சியினுடைய தலைவரும் தமிழக முதல்வரையும் தேசிய அளவில் 9.2% மக்கள் பிரதமராக வர விரும்புகிறார்கள் என்றால் அது பல கேள்விகளை எழுப்புகிறது. ஏன்னா இவரை விட அரசியலில் மிக ஆளுமையும் அனுபவம் கொண்ட சந்திரபாபு நாயுடு, அவருக்கு அவர் பேரே இல்லை அந்த பட்டியல்ல. 2 முறை உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சராக இருந்த மாயாவதி தன்னை பிரதமர் வேட்பாளராக பல ஆண்டுகளுக்கு முன்னரே நிறுத்தி கொண்டவர், அவர் பேர் இல்ல. அது மட்டும் அல்லாமல் இப்ப காங்கிரஸ், இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஆளுகின்ற கூட்டணியில் தான், அதாவது முதலமைச்சர் விஜயின் தலைமையிலான அரசில் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை இருக்கின்றன. இதில் இன்று அளவில் இந்த தேசிய அளவில் எதிர்கட்சி கூட்டணியாக இருக்கக்கூடிய இண்டி அலையன்ஸ், அது இந்தியா கூட்டணின்னு சொல்றதே தப்பு, அது இண்டி கூட்டணின்னு சொல்றதுதான் சரி. அந்த இண்டி கூட்டணியில் தாவேகாவை தவிர அனைவரும் அங்கம் வகிக்கின்றார்கள். அவர்களுடைய பொதுவான எண்ணம் என்னன்னா, நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் வரும் பொழுது ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய, இங்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு மைனாரிட்டி பார்ட்டி, அதாவது அந்த கூட்டணிக்குள் ஒரு சிறிய கட்சியாகவும் ஆளுகின்ற கட்சி தாவேகாவும் இருக்கின்ற பட்சத்தில் அந்த 2 கட்சிகளுடைய தலைவருமே பிரதமர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்னா அங்கேயே ஒரு சின்ன முரண்பாடு வருகிறது. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த கருத்து கணிப்பு குறித்து பல கேள்விகள் இருக்கின்றன. தொடர்ந்து பேசலாம் சார்.
தொடர்ந்து பேசலாம் சார். பாக்கி சார் இன்னொரு முக்கியமான விஷயத்த ஆதவ் அவர்கள் வச்சாரு. அந்த விவாதம் என்பது அது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமா இருந்தது. ஒரு 4, 5 வடமாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதமரை உருவாக்கி விட முடியும் என்கிற நிலை இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். அப்ப தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல இருக்கவங்கலாம் நம்ம சேர்ந்து ஒரு பிரதமரை உருவாக்கணும். அவரு தமிழகத்துல இருந்தும் வரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறார். அப்ப இவர்களுக்கு பிரதமர் ஆகுகிற அந்த எண்ணம் இருக்க போய் தான் இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைக்கிறாங்க. நம்ம வடநாட்டவர் அப்படின்னு நம்ம கொச்சையாக சில வார்த்தைகளை சொன்னா கூட அந்த வார்த்தைகளை தொடர்ந்து தாவேகா என்பது தவிர்த்து கொண்டே வருகிறாங்க. அவர் கூட அதே பேச்சிலையும் சொல்லியிருந்தாரு, ஹிந்தி கற்றுக்கிட்டா நம்ம இந்தியாவை ஆள முடியும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கப்ப நம்ம அதை ஏன் மறுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. கர்நாடகா விஷயம் வரும்பொழுதும் சரி, இங்க இருக்க தமிழக அரசியல் தலைவர்கள் எடுத்த உடனே கர்நாடகாவை நிந்தித்து பேசுவதோ இல்லை ஒரு முரணான கருத்துக்களை வைக்கிறதை தாண்டி நான் நேரில் வரேன் பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ மற்ற அண்ட மாநிலங்களோட அவரோட காமிக்கிற நெருக்கமும் பொறுமையும் அதே மாதிரி வட மாநிலங்களை விமர்சிக்காமல் இந்தி கொண்டு விமர்சிக்காமல் அதை பொறுமையாக எடுத்துகிட்டு போகிற விதமும் ஆதவ அர்ஜுனா சொல்கிற விஷயமும் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறப்ப தாவேகாவிற்கு ஒரு நீண்டகால யுக்தி இருக்கிறது. அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதோட ஒரு ரிசல்ட்டாக நம்ம இந்த கருத்து கணிப்பை பார்க்க முடியுமா? வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் கேள்வியில் கடைசி பகுதி தாவேகாவுக்கு ஒரு நீண்ட கால குறிக்கோள் இருக்கிறது. அதை நான் ஓரளவு ஏற்றுக்கலை. அது சூழ்நிலை, சந்தர்ப்பம், தேவை எல்லாத்தையும் ஒட்டியது. ஒரு ஃபேக்டர் மட்டும் இல்லை, அது ஒரு பக்கம் இருந்தாலும் தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிரதமர் உருவாக்குது, வட மாநிலங்கள் சேர்ந்து ஒரு பிரதமர் உருவாக்குது, அதெல்லாம் ஹம்பக். என்ன ஒன்று சொல்லலாம், ஊபியிலேருந்து அதிக பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. குஜராத்திலேருந்து 2 பிரைம் மினிஸ்டர், ஒருத்தர் மொரார்ஜி தேசாய், இப்போ நரேந்திர மோடி, அந்த மாதிரி சொல்லலாமே தவிர பஞ்சாப்லேருந்து 2 பிரைம் மினிஸ்டர்ஸ், ஒருத்தர் மன்மோகன் சிங், இன்னொருத்தர் ஐக்கிய குஜராத், அது மாதிரி சொல்லாமே தவிர நார்த் லாபி சவுத் லாபிலாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்று வரத்துக்கு வாய்ப்பில்லை. ஒன்று. ரெண்டாவது, ஹிந்தி ஆதரித்து பேசுகிறதுனால இவர் தேசிய தலைவராக ஒரே நாளில் வந்துடுவார். ஆனால் சான்ஸ் இல்லை, அப்படி இல்லை. திமுகவுக்கு இருக்கிற அந்த ஒரு பேர் வந்து கண்டிப்பாக தாவேகாவுக்கு இல்லை. ஏன்னா திமுக சென்ற ஆட்சி காலத்தில் திமுக மீது வட மாநிலத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு எவ்வளவான ஒரு கசப்பான அனுபவம் இருந்தது நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. பாஜக அந்த அரசியலை கையில் எடுத்தாங்க. இப்படி நடந்து கொள்கிற திமுகவோடு கூட்டணியில் இருக்கிற உங்களுக்கு காங்கிரஸ் தேவையாங்கிற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அது ஒரு அதெல்லாம் எடுபடலை சார். அது வந்து நீங்கள் இந்த வடக்கு தெற்க மட்டும் நான் பார்க்குறீங்க. பீகாரிகளுக்கும் குஜராத்திகளும் ஆகாது, மகாராஷ்டிரங்களும் குஜராத்திகளும் ஆகாது, வெஸ்ட் பெங்காலில் இருக்க பெங்காலிஸுக்கும் மற்ற சில மாநிலங்களுக்கு ஆகாது. நம்ம அதெல்லாம் ஒரு அந்தந்த பாக்கெட்டில் நடக்கிற சமாச்சாரங்கள். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஜோசப் விஜய் அவர்களுக்கு இதில் ஆர்வம் உண்டா? எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவருக்கு ஒன்றும் நேஷ்னல் ஆம்பிஷன்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்வர் விஜய்ங்கிறத தாண்டி பிரதமர் விஜய் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு எதுவும் மறுப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருக்காரே, அமைதி சம்மதம் இல்லையா? இல்லை, அவர் பல விஷயங்களுக்கு எதுவுமே இப்போ கமெண்ட் சொன்னது இல்லையே. அப்போ அதுக்கெல்லாம் அவர் ஆதரவு தெரிவிக்கிறான்னு அர்த்தமா? ஆகலை. ஆனால் அதை எடுத்துக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் ஒரு இந்திய தேசத்தின் தலைவராவதற்கான முழு தகுதி, பிரதமராவதற்கான முழு தகுதி படைத்தவர். அவருக்கு ஆஃபர் வந்தது, ஆனால் அவர் வேண்டான்ட்டார். நான் அரசியல் இயக்கத்தை நடத்துகிறேன், தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து கொடி கட்டி பறந்தார், தமிழ்நாட்டை பொற்கால ஆட்சியை நடத்திய ஒரே தலைவர் அவர். ஆனால் அவரே விரும்பலை. விஜய் விரும்புவாரான்னு தெரியாது. நேஷ்னல் அவுட்லுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு பார்வை, அதுக்குன்னு ஒரு தொலைநோக்கு பார்வை, அந்த சிந்தனையில் கலைஞர் கருணாநிதியை கூட கேட்டாங்க, சார் பிரதமர் ஆளவனு, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னார். ஒரு வெட்ரன் பாலிட்டிஷியன், ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் பெற்ற கலைஞர் கருணாநிதிக்கு தான் தேசிய அளவில் வரணுங்கிற ஆசை அவருக்கு இல்லை. அது மாதிரி ஸ்டாலினுக்கு விஜய்க்கு இருக்கா இல்லையானே தெரியாது. இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, தேசிய தலைவர்களாக இருந்த பல பேர் தேசிய பிரதமராக வரல அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம காரணம் சொல்ல முடியாது. இப்போ தென் மாநிலத்திலேருந்து நரசிம்மராவ் பிரதமராக வந்தார், தென் மாநிலத்திலேருந்து கர்நாடகத்திலேருந்து தேவகவுடா பிரதமராக தான். நம்ம மீண்டும் ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன்.
2 பேருமே தேசிய கட்சி தலைவர்கள் தானே. மாநிலத்தில் இருந்தாலும் தேசிய கட்சி தலைவராக. இப்போ நான் அந்த விஷயத்தில் இப்போ ராகுல் காந்தி ஒரு சொன்னீங்களா லாஜிக்கு, ஒரு நேஷ்னல் பார்ட்டி லீடர், மற்றவங்க இல்லை ஒரு உண்டு. ஒரு தேசிய நேஷ்னல் அவுட்லுக் என்று சொல்வார்களே, ஒரு தேசிய பார்வை, அது அவருக்கு இன்று வரையில் இல்லை. நீங்கள் கர்நாடகா ஒன்றும் ஒரு இது பண்ணலை அப்படின்றதுனாலையோ இந்திய ஆதரவு இந்திய ஆதரவை இந்தி படிக்க வேண்டும் என்று சொன்ன கவிஞர் வைரமுத்து, அவரே திராவிட இயக்கத்து சார்பாளர்னு ஊர் அறிந்த உண்மை. அவரே சொல்கிறாரு, இந்தி ஆதரிக்கிறதுனால ஒரு நேஷ்னல் அவுட்லுக் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இல்லை, நேஷனல் அவுட்லுக் இருக்கிறதால இந்தியை எதிர்க்காமல் இருக்காரு நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். இந்தியை எதிர்க்காமல் இருப்பதற்கும் அது நேஷ்னல் அவுட்லுக் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்தியை எதிர்ப்பது தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதல்ல விஷயம். இந்த ஒரு அதெல்லாம் சின்ன 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 ரொம்ப அற்பமான விஷயம். தேசிய பார்வை என்பது வேறு. அந்த பார்வையை மாநில கட்சியாக இருந்தாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை நடத்திய ஜி.கே. மூப்பனாருக்கு நேஷனல் அவுட்லுக் உண்டு. அந்த பார்வை நீங்கள் அந்த அந்த கட்சி நடத்துறதுக்கு உண்டு. ஆனால் பிரதமர் வாய்ப்பு அவருக்கு வந்தால் சொல்லுவாங்க, அது பல விஷயங்கள் தவறான தகவல்கள் தான் எல்லாரும் பதிவு செய்கிறாங்க. அவர் விரும்பவில்லை. உண்மையில் சொல்லப்போனால் ஜி.கே. மூப்பனாருக்கு தான் பிரைம் மினிஸ்டராக வேண்டாம் என்கிற எண்ணம் தான் அவருக்கு இருந்ததுன்னு பதிவு செய்திருக்கார். நம்ம அதை சர்ச்சையாக்கி அரசியல் பண்ணுறாங்க, நம்ம அதை விட்டுருவோம். பட் அவருக்குன்னு ஒரு நேஷ்னல் லீடர்ஷிப் இருக்குது. இப்போ நாம் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அவர் தேசிய கட்சியிலிருந்து மாநில கட்சி நடத்தினவர். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு தேசிய பார்வை இருக்கணும், ஒரு தேசிய புரிதல் இருக்கணும். சார், எனக்கு கிரிக்கெட் தெரிஞ்சால் தான் சார் கிரிக்கெட் விளையாட முடியும். பாக்கி சார் இடைமறிக்கிறதுக்கு பார்க்கணும். விஜய் அவர்கள் தமிழக அரசியலுக்கு வரும்பொழுதும் நாம் பத்திரிகையாளர்லேருந்து எதிர்கட்சியிலேருந்து சாதாரண விமர்சகர்கள் வரைக்கும் என்ன சொன்னாங்க, விஜய்க்கு என்ன தெரியும், அரசியலை பற்றி என்ன தெரியும், ரைட்டு, அது பொதுமக்களுக்கு வந்தாரா, பொது பணி செஞ்சாரா, விஜயகாந்த் மாதிரி நடந்துக்கிட்டாரா, எதுவுமே இல்லை. அவர் நான் படம் நடித்தார், அதில் பெரிய ஆளாக இருந்தார், இப்போ நேரடியாக அரசியலுக்கு வராரு, என்ன தெரிஞ்சிடும் நம்ம பேசணும். ஆனால் அவர் சாதிச்சு காட்டியிருக்காரு. அப்போ அதே பார்வை நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கோமா? அந்த பார்வை நம்ம அப்படி சொல்ல இல்லையா சார்? அறியப்படுவதனாலே தேசிய தலைவர் ஆக முடியாது. இப்போ தேசம் முழுக்க அறிந்த தலைவர் நடிகர் அமிதாப் பச்சன், அவரால் பிரைம் மினிஸ்டர் ஒரு கவுன்சிலர் ஆக கூட முடியல. எல்லா பாம்பேலையும் அவரோட படம் ஓடும், கல்கத்தாலையும் அவர் படம் ஓடும், தமிழ்நாட்டில் சென்னையிலையும் ஓடும், மதுரையில் கூட ஓடும். அவர் நாடறிந்த ஒரு நடிகர். ரஜினிகாந்த் கூட சொல்கிறார், நாடறிந்த நடிகர். விஜயை கூட வடநாட்டில் இருந்தவர்களுக்கு நடிகர் விஜயை தெரிஞ்சிருக்கலாம். எம்ஜிஆர் தெரியும் சார். வட மாநிலங்களில் பல இடங்களில் போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு அந்த இல்லை கண்டிப்பாக சார். இந்த கேள்வி அறியப்படுதல் மட்டுமே வெற்றிக்கு வழி இன்னும் சொல்லவும் முடியாது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். சிவா பரமேஸ்வரன் சார், இப்போ விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக தன்னுடைய நகர்வை கேரளா பக்கம் நகர்த்தி இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்திகள் இருக்கிறது. இது அதிகாரப்பூர்வ செய்திகள் இல்லைன்னா கூட நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம். அங்கே விஜய்க்கு நிறைய வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அது தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே விஜய் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு நிறைய ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் போய் அதுவும் ஒரு சர்ச்சையாக இருக்குது. பொய்யான இன்ஸ்டாகிராமாக இருக்குது, பொய்யான விஷயங்கள் பரப்புகிறாங்க, பொய் நியூஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அதை தாண்டி நிறைய பேர் அங்கே நார்த் இந்தியாவில் கூட தளபதி விஜய்ங்கிறத தாண்டி விஜய் தளபதி அப்படின்னு ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணுற இடத்துல இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. தமிழகத்தில் இருந்த மாதிரியே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் அந்த ஃபேன் பேஸ் இருக்குது. அது விஜய்க்கு ஆதரவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? நம்ம சார்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான். தமிழகத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஃபேன் பேஸ் இருக்கலாம், கூட்டம் கூடலாம், ஓட் ஆகாது, ஆட்சி அமைக்க முடியாது, அவர் 107 இடங்கள் 108 இடங்கள் வந்த பிறகும் கூட கூட்டணி அமையாது அப்படி நம்ம பேசினோம்னா எல்லாத்தையும் தாண்டி தகர்த்து அவர் வந்திருக்காரு. நாம் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமா அப்படின்னு நிறைய பேர் யோசித்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ தேசிய அரசியல்னு வரும்பொழுது விஜயை ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, தமிழ்நாடு தேர்தல்களை பொறுத்த வரையில் நான் உட்பட அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதில் எந்த வருத்தமோ இல்லை தயக்கமோ வெட்கமோ கிடையாது. தாவேக்கா இந்த அளவுக்கு வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் என்று கணிக்கவில்லை, கணிக்க இயலாமல் போனது. அது அனுபவத்தில் எல்லாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தான். அதை ஒப்புக்கொள்வதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா பெற்ற வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. மக்கள் தாவேக்காவிற்கு உவந்து ஒரு மாறுதலாக ஒரு ஆட்சி அமைத்தார், ஒரு வாக்கை அளித்தார்களா, அல்லது
ஆண்டு கொண்டு இருந்த திராவிட கட்சிகளான பெரும் கட்சிகளான திமுக, அண்ணா திமுக மீது இருந்த ஒரு எதிர்ப்பு அல்லது அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற ஒரு எதிர் மனோபாவத்தின் காரணமாக, ஏன்னா விஜய் பெரிய அளவில் கொள்கை ரீதியாக ஒரு புதுமையான கொள்கையை சொல்லி இதுக்கு ஒரு மாற்றாக இப்போ தேசிய அளவில் காங்கிரஸ் மைய அல்லது இடது மையவாத கருத்துக்களை கொண்டது, பாஜக வலதுசாரி கருத்துக்களை கொண்டது. சிவா பரமேஸ்வரன் சார், இல்ல சிவா பரமேஸ்வரன் சார், நம்ம திரும்ப திரும்ப பழைய அரசியல்கள் தான் பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி விஜய் இல்ல சார், என்னோட கேள்வியை வாங்கிட்டு என்னோட கேள்வியை வாங்கிட்டு நீங்க சொல்ற பதில தான் நான் கேள்வி வைக்கிறேன். என்னோட கேள்வியை முழுமையாக வாங்கிட்டு நான் கேட்டது சரியா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. பேசுறதுக்குள்ளே சொன்னீங்கன்னா என்னோட கேள்வியை வைக்க முடியாது. நீங்கள் தொடர்ந்து இந்த கொள்கைகள் மற்ற விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். விஜய் அதை பேசலன்னு சொல்கிறீங்க, அதை நான் ஏற்கிறேன். ஆனால் கொள்கைகள் கட்சிகளுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு நிறைய நேரங்களில் நீங்களே நிறைய பதிலை சொல்லியிருக்கீங்க இதே மன்றத்தில். அப்போ இந்த கொள்கையை பேசுறது, இடதா வலதா சென்ட்ரா, இதெல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப போர் அடிச்சு போய் விஜய் அவர்கள் அதை பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் இளைஞர்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம திரும்ப அதுக்குள்ளே பேசிட்டு இருந்தோம்னா விஜயோட வெற்றியும் கணிக்க முடியாது. அடுத்த நகர்வுகள் தேசிய அரசியலில் என்ன நகரும், இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாமல் போயிடும் இல்லையா? அதெல்லாம் சரி, முதல்ல நீங்க என்ன சீரா ஒரு பதில் சொல்ல விட்டாதான் ஒரு உங்க நேரம் சார், தொடர்ந்து பேசுங்க சார். உங்க நேரம், நடுவுல நான் பேசல, தொடர்ந்து பேசுங்க. சரியா? இப்போ தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகள் இளைஞர்கள் பெருவாரியாக ஆதரவு அளித்தார்கள். இளைஞர்கள் ஆதரவில் மட்டுமே, அந்த மட்டுமேங்கிறது இன் கோட்ஸ், மட்டுமே தாவேகா ஜெயிக்கவில்லை. இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். அதாவது சமூக ஊடகங்களுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. இளைஞர்கள் தங்கள் குடும்பத்தில் இருந்த பெரியவர்கள், முதியவர்கள் உட்பட குடும்பத்தினுடைய மற்ற வாக்காளர்களுடன் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி ஒரு மாற்றத்திற்காக இம்முறை தாவேகாவுக்கு போடலாமே என்று சொல்லி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் கடந்த தேர்தலில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் என்பது மரபு ரீதியான அந்த தேர்தல் பிரச்சார உத்தி என்பது அடிபட்டு போய் சமூக ஊடகங்கள் மூலமாக ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்று காட்டிய தேர்தல் தமிழ்நாடு தேர்தலும் தாவேகாவினுடைய வெற்றி. அதில் யாரும் மறுப்பதற்கோ இதுவோ கிடையாது. மரபு ரீதியான தேர்தல் முடிஞ்சு போச்சு. அது மரபு ரீதியான தேர்தல் பிரச்சாரம். அது மட்டும் இல்ல, இந்த வாக்குக்கு பணம் என்கின்ற அந்த மோசமான ஈனத்தனமான அந்த செயல்பாடும் கடந்த தமிழ்நாடு தேர்தலில் முறியடிக்கப்பட்டு விட்டது. பணம் இனி எந்த தேர்தல்களிலும் யாரும் பணம் கொடுக்க போவதும் இல்லை, வாங்க போவதும் இல்லை என்பது தாவேகா செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக கூட பார்க்கலாம். இது ஒரு பக்கம். தேசிய அரசியல் என்று வரும்பொழுது தேசிய அரசியலின் புரிதலும் அறிதலும் தேவை. ஒரு தேசிய அளவில் பிரதமராக வர வேண்டும் என்றால் உங்களுக்கு இந்தியா முழுவதும் ஒரு ஏகோபித்த ஆதரவு இருக்க வேண்டும். இல்ல, அதற்கு முன்னால் இந்த கேள்வியை பதில் சொல்லுறேன், அப்புறம் நீங்க குறுக்கிட்ட அந்த கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுன்னு ஒரு குறைப்பட வேண்டாம். கேரளாவில் வளர்கிறதா என்றால் தாவேகா தென்னிந்தியாவை பொறுத்த வரையில் பொதுவாக தென்னிந்தியாவை தளமாக இருக்கக்கூடிய திரைப்பட பிரமுகர்கள் அனைவருக்குமே தென்னிந்தியா அளவில் ஒரு பரவலான ஒரு ஆதரவும் அபிமானமும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கமலஹாசன், ரஜினிகாந்துக்கு கர்நாடகா கேரளாலையும், ஆந்திராவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் என்டிஆர் மற்றும் சிரஞ்சீவி யார் இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில், இது எல்லாருமே இருக்கும். இப்போ பழைய நடிகர்கள் தொடர்ந்து புது நடிகர் இல்லை. அதனால தமிழ்நாட்டையோ இல்லை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு திரை பிரபலத்திற்கு தென்னிந்தியாவில் ஆதரவு கிடைப்பது என்பதில் ஒரு இயல்பாக, ஆனால் அது வாக்காக மாறுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இதற்கு ஆக சிறந்த உதாரணம் பிரேம் நசீர். பிரேம் நசீர் கேரளா தேர்தலில் போட்டியிடவே இல்லை. கேரளாலேருந்து இதுவரைக்கும் எந்த நடிகருமே போட்டியிட்டு வெற்றி பெறல. கர்நாடகாவில் வெற்றி பெறல. என்டிஆர் ஒரு விதிவிலக்கு. என்டிஆர் வந்த காலகட்டம் என்பது அந்த ஒரு வெற்றிடம் இருந்து கரெக்டா அந்த வெற்றிடத்தை அவர் தக்க வைத்துக் கொண்டார். இதுதான் தென்னிந்தியாவில். அதனால இப்போ கேரளாலேயோ கர்நாடகாலேயோ விஜயனுடைய கட்சி பெரிய அவர்கள் ஆளுமை செலுத்தி அங்கும் மக்களுடைய அபிமானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்றால் அந்த கட்சியினுடைய பெயரே தமிழக வெற்றி கழகம்னு இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. கர்நாடகாவில் ஒரு 10 தொடக்கமா ஒரு 10 கவுன்சிலர் சீட்டு, கேரளாவில் அந்த தமிழ்நாட்டை ஒட்டி உள்ள பகுதிகள் பாலக்காடு, திருவனந்தபுரம் அந்த மாதிரி பகுதிகளில் ஒரு 10 கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் உள்ள மக்களின் உணர்வுகள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது. தேசிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தேசிய அளவிலான புரிதலும் தேசிய பிரச்சனைகள் குறித்த ஒரு ஆழமான ஒரு அறிவுன்னு கூட சொல்லலாம். இப்ப காஷ்மீர் பிரச்சனை என்ன, வடகிழக்கில் என்ன பிரச்சனை, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்ன, மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மத்திய மாநில உறவுகள் என்ன,
அப்புறம் நக்சலைட்டு பிரச்சனை, தீவிரவாத பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது அது போன்ற விஷயங்களில் விஜய் நிபுணத்துவம் பெற்று விட்டாரா அல்லது பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த அவர் அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் சிறப்பாக இங்கு ஆட்சியை செலுத்தி அதன் மூலம் இதே போன்ற ஒரு மாடல் ஆட்சியை இந்தியாவில் கொடுக்க வேண்டும் என்று நினைச்சால் எந்த தவறுமே கிடையாது. மக்கள் ஆதரவு அவருக்கு கிடைக்க கூடும். ஆனால் சார் நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துடும். பாக்கி சார் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு சிவா பரமேஸ்வரன் சார். இதுவரைக்கும் விஜய்க்கு அப்படியான பார்வைகள் இருக்கிறதா, அதற்கான தகுதிப்படுத்திக்கிட்டாரா அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒருவேளை இந்த 5 ஆண்டு மிக சிறப்பாக ஆட்சி நடத்தி அந்த மாடலை இந்தியா முழுவதும் பண்ணுவேன்னு சொன்னால் அதற்கு எந்த தடையும் இருக்காது, வரவேற்பும் இருக்குங்கிறாரு. அப்போ நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். நீங்கள் சொன்னது இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கிறது தேர்தலுக்கு. அப்போ இந்த 3 ஆண்டுகளில் இப்போ தான் வந்திருக்காரு. வந்த கொஞ்ச நாளுக்குள்ளேயே இப்படி ஒரு 10%, 9.2% எடுத்திருக்காரு. இன்னும் 3 ஆண்டுகள் ஆட்சி இருக்குது. இப்போ இந்த 3 ஆண்டுகளில் சிவா பரமேஸ்வரன் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாருன்னா அப்போ அந்த தேர்தலில் விஜய்க்கான பலம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அது நடக்கிறதுக்கு சாதகம் இருக்கா? ஒரு நல்ல ஆட்சியை விஜய் 5 ஆண்டுகள் நிறைவு செய்து விட்டால் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வருவார். எம்ஜிஆர் மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தார். அந்த மாதிரி ஆகுமே தவிர உடனே அவர் தேசிய கட்சியாகவும் அப்படிலாம் ஆக முடியாது. ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் வெற்றி பெற்றது, பஞ்சாபில் வெற்றி பெற்றது, கோவாவில் வெற்றி பெற்றதா? திரிணாமுல் காங்கிரஸ் கோவாவில் வெற்றி கால் விட்டுற முடியலையே. அவங்க ஒரு ரீஜனல் வைஸாக நடக்கலாம். ஒருவேளை ஒரு 4 சீட்டு கேரளா வாங்கலாம், ஒரு 4 சீட்டு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா அல்லது கர்நாடகத்தில் பெறக்கூடும். ஆனால் அதுவும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. தேசிய பார்வை என்பது டிஃப்ரெண்ட். தட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் ஒருவேளை சிதம்பரம் இருக்கார், சிதம்பரம் தேசிய அறிவப்பட்டவர், நிதியமைச்சராக இருந்தவர். அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொன்னவில்லை. அந்த லிஸ்ட்டே எனக்கு ஏற்புடையதா இல்லை. நரேந்திர மோடி, நிதின் கட்கரி, யோகி, XYZ பிஜேபின்னு சொல்லியிருக்கலாம். இதில் என்ன பர்சன்ட்? அல்லது காங்கிரஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, சிதம்பரம், சசி தரூர், அந்த மாதிரி சொல்லலாம். அந்த லிஸ்ட்டை என்னால் பிடிபட முடியல. அதனால் அவ்வளோ தூரம் வரும். அதுக்கான ஜோசப் விஜய் அவர்கள் குறையே சொல்லலை. அவருக்கு ஒன்றுமே தெரியாது. யார் கண்டார்கள்? நாளைக்கு எல்லாம் கற்றுக்கொள்ள. ஜெயலலிதாமையார் 91, 96 ஒன்றுமே பெரிய அளவு ஒன்றும் இல்லை. ஆனால் பிறகு எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். ஒரு தேர்ந்த அரசியல்வாதி ஆகிட்டார். ஆகையினால நம்ம காத்திருப்போம். ஆனால் தமிழகத்திலேயே நம்ம கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களில் ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தால் கூட, ஆனால் தான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அதற்கு முன்பாக செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, அதற்கு முன்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் மக்கள்கிட்ட கட்டமைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட திரைப்படங்கள் மூலமாக, ரசிகர் மன்றங்கள் மூலமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு கட்சி ஆரம்பித்து 2 வருடத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. ஆனால் அதற்கு பின்னால் இருந்த உழைப்பை யாரும் பேசுறதில்ல. அதே மாதிரி தான் இப்போ பிரதமர் கனவு அப்படின்னு இருந்தால் கூட இங்கே அஜித், விஜய் அப்படின்னு 2 துருவங்கள் தான் சினிமாவில் இருந்தது. ஆனால் விஜயோட படங்கள் தான் அதிக அளவில் இந்தியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே விஜய் தான் அதிகமாக தெரிஞ்சிருக்கிறது. இது அஜித்தா விஜயாங்கிற அந்த இதுக்குள்ளே போல. ஆனால் அஜித்தோட படங்கள் அதிகப்படியாக அங்கே மொழி மாற்றம் செய்து வெளியிடப்படவில்லை. அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ இது தேசிய கட்சியாக அறிவிப்பதற்கு முன்பாக இருக்கிற ஒரு தொடக்கமாக நம்ம இதை பார்க்க முடியுமா? அப்படியா வகைப்படுத்த முடியுமா இதை? அப்படி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற பல பேர் ரஜினியோட ரசிகர்கள். ஜப்பானில் ஒரு கட்சியை ஆரம்பித்திட முடியுமா? ரசிகர்களாக இருப்பதும் திரைப்பட வெற்றியை அதே மட்டுமே அடிப்படையாக கொண்டிருந்தால் அது ஏற்படுது. எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ மொழியில், இப்போல்லாம் வர்ற படங்கள்லாம் பேன் இண்டியா. ஸோ நீங்கள் இதையும் வச்சு கம்பேர் பண்ண முடியும். அரசியலுக்கு இது வேறு. பரமேஸ்வரன், சிவா பரமேஸ்வரத்தோடு ஒரு பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். 2 திராவிட கட்சிகள் மீதும் அலுப்பு ஏற்பட்டது, அதிருப்தி ஏற்பட்டதன் விளைவாகத்தான் இருந்தது. ஒருவேளை தாவேக்கா இல்லாமல் வேற ஒரு XYZ கட்சி ஆரம்பித்தா அவங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஆனால் இந்த காரணங்கள் இப்போதைய நிலைமை வைத்து கொண்டு சொல்கிறோம். நாளைக்கு ஒருவேளை அவருக்கு ஒரு தேசிய பார்வை, தேசிய புரிதல், தேசிய ஞானம் வந்தால் தாராளமாக தேசிய அளவு அரசியல் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இறுதியான சுருக்கமான கேள்வி சார். இப்போ தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற வாய்ஸ் உள்ளேயும் கேட்குது, வெளியும் கேட்குது. அது காங்கிரஸுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். இன்னும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? ஏன்னா திமுகவோட இருந்தப்போ முதல்ல சொன்னது திரு ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் அந்த நிலைமை இப்போ எப்படி இருக்கும்? அதில் எதுவும் மாற்றங்கள் வருமா? இதை விஜய் எப்போ சைலண்ட்டை பிரேக் பண்ணுவார்?
சார் பாக்கி சார் உங்ககிட்ட தான் இல்லை, விஜய் அவர்கள் பிரதமராக வருவார்னு தாவேக்கால சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. விஜய் மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. இன்னும் 3 வருடங்கள் இருக்கிறது. அதுக்குள்ளேயாவது விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவாரா? அப்படி ஒருவேளை அவர் ஆசைப்பட்டா காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி தொடருமா? அப்படி இருந்தால் ஒருவேளை அவருக்கு உண்மையாகவே தேசிய அரசியலில் ஈடுபட வேண்டும், தேசிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற லட்சியம் இருந்தால் தன்னுடைய இயக்கத்தையே தேசிய பார்வையை எடுத்து போவார். அதுக்கு பிறகு அவரோட கூட்டணியில் இருக்கிறது இல்லாதது மற்ற அடுத்த கட்ட நகர்வு அது இப்போவே இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மட்டும் இல்லை, வேறு சில தேசிய கட்சிகளும் இருக்குது. அது ஏற்புடையது தானே. அது அந்த உரசல் பெரும்பாலும் இருந்தாலும் இருக்கும். அதில் வாய்ப்பு இருக்கு. திமுகவை எதிர்க்கிறேன்னு அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிட்டாரு. இப்போ பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்போ 3வது இடத்துக்கு தள்ளப்போக கட்சி எது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இருக்கலாம், அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வைக்கவே நன்றி.